சிவன் கோவிலுக்கு சென்றால் நாம் சிவனை வணங்குவதற்கு முன் நந்தியை வணங்குகிறோம். அனைத்து சிவன் கோவில்களிலும் நந்தி இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்திருக்கும். இதற்கான காரணம், முகலாய அரசன் ஒருவன் அண்ணாமலையார் கோவிலை சிதைக்க நினைத்தான். அப்பொழுது 5 சிவபக்தர்கள் காளை மாட்டினை வணங்கி பல்லக்கில் வைத்து தூக்கிச் சென்றனர். இதை பார்த்த முகலாய அரசன், நாங்கள் வெட்டி சாப்பிடும் காளைகளை நீங்கள் தலையில் வைத்து வணங்குகிறீர்களே ஏன் என கோபமாக கேட்டான். அதற்கு 5வரும், எம் இறைவன் சிவனின் வாகனம், அவரை சுமப்பவரை நாங்கள் சுமப்பது பெரும் பாக்கியம் என்றனர். இதை கேட்ட அரசன், உங்கள் சிவன் சக்தி உடையவர் என்றால் இந்த காளையை நான் 2ஆக வெட்டுகிறேன், உயிர் கொடுக்கச் சொல்லுங்கள் என்று கூறி காளை மாட்டினை 2ஆக வெட்டினான். பதறிய 5வரும் அண்ணாமலையாரிடம் முறையிட அசரீரியாக ஒரு குரல் கேட்டது. வடக்கே என் ஆத்ம பக்தன் ஒருவன் நமசிவாய மந்திரம் கூறிக்கொண்டிருக்கிறான், அவனை இங்கு அழைத்து வாருங்கள் என்றது. உடனே 5வரும் அவ்விடம் சென்று 15 வயது பாலகனை கண்டார்கள். இச்சிறுவனா பக்தன் என 5வரும் ஏளனம் செய்ய, அப்பொழுது அவர்களை தாக்க காட்டிலிருந்து ஒரு புலி வந்தது. பாலகன் நமச்சிவாய மந்திரங்களை கூறி அவர்களை புலியிடம் இருந்து காப்பாற்றினான். 5வரும் நடந்ததை கூறி பாலகனை அண்ணாமலையார் கோவிலுக்கு அழைத்து வந்தனர். பாலகன் அண்ணாமலையார் மூலஸ்தனம் சென்று நமச்சிவாய மந்திரம் கூறி காளையின் வெட்டப்பட்ட உடல்களை இணைத்து உயிர் பெறச் செய்தார். அதை நம்ப மறுத்த அரசன் ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையார் முன்னால் வைத்து, உங்கள் அண்ணாமலையாருக்கு உண்மையான சக்தி இருந்தால் இந்த மாமிசங்கள் அனைத்தும் பூவாக மாறட்டும் என்றான். பாலகன் நமச்சிவாய மந்திரம் கூற மாமிசம் பூக்களாக மாறியது. இத்தனையும் நம்பாத அரசன் கடைசியாக ஒரு போட்டி என்று கூறி பெரிய நந்தியை பார்த்து, இந்த உயிரில்லாத நந்திக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றி மடித்து வைத்து உட்கார்ந்து விட்டால் உங்கள் அண்ணாமலையாரை வணங்கி அனைத்து செல்வங்களையும் அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்றான். உடனே பாலகனும் 5வரும் நந்திக்கு உயிர் கொடுக்க வேண்டிய அடுத்த நொடி நந்தி உயிர் பெற்று கால் மாற்றி மடக்கி வைக்க உத்தரவிட்டார் அண்ணாமலையார். அன்று முதல் அண்ணாமலையார் கோவில் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கி வருகிறார். முகலாய மன்னனும் அண்ணாமலையாரை வணங்கி அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டான். அன்று அங்கு வந்த பாலகன்தான் இன்று வீரேகிய முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வாழ்ந்த கிராமத்தின் பெயர் உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.